மருதாணி ஒரு மருத்துவ மூலிகை பயன்பாடுடைய சிறு மரம் அல்லது புதர் ஆகும். இதற்கு அழவனம், மருதாணி, மருதோன்றி ஆகிய பெயர்கள் உண்டு. அழகை வழங்குவதால் ஐவனம் என்ற பெயரும் இதற்கு உண்டு. குளிர்ச்சியை கொடுப்பதாலும் இது ஐவனம் என்று அழைக்கப்பட்டிருக்கலாம். பாதங்களுக்கு பயன்படுத்துவதால் சரணம் என்ற பெயரும் உள்ளது. சரணம் என்றால் பாதம். மருதாணி இலைகளை அரைத்து ஆக்கப்பட்ட பசையினால் மருதாணியின் அலங்கார வடிவங்கள் மனித உடலில் வரையப்பட்டன. பண்டைய காலத்தில் இருந்தே இந்தியா துணைக்கண்டம், ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் பெண்களிடம் பிரசித்தி பெற்ற உடற்கலையே மெகந்தி எனப்படுகிறது. மெகந்திகா என்ற சமஸ்கிருத சொல்லில் இருந்து மெகந்தி என்ற சொல் பெறப்பட்டது. மருதாணி அலங்காரத்தில் பல வகைகள் உள்ளன. உதாரணமாக அராபிய மருதாணி வடிவம், இந்திய மருதாணி வடிவம் மற்றும் பாகிஸ்தானிய மருதாணி வடிவம் போன்றவற்றை குறிப்பிடலாம். பெண்கள் தமது கைகள் மற்றும் கால்களுக்கு பல்வேறு விதமான மருதாணி அலங்கார வடிவங்களை இடுவார்கள். மருதாணி இலை கை கால்களில் தோன்றும் சேற்றுப்புண்கள், அழுக்குப்படை, கட்டி, பித்த வெடிப்புகள் ஆகியவற்றை குணமாக்கும். மருதாணி வேர் தோல் நீக்கி உடலை தேற்றும். மருதாணி பூக்களை சேகரித்து உலர்த்தி தலையணை போல் செய்து வர நல்ல தூக்கம் வருவதுடன் தலைப்பேன்களும் குறையும். மருதாணி இலை பவுடர் கலந்த தேங்காய் எண்ணெயை தலையில் தடவி வர இளநரை மாறுவதுடன் கண்கள் குளிர்ச்சி அடையும். நல்ல தூக்கம் உண்டாகும். ராமர் ராவணனுடன் போர் செய்து அவனை கொன்றுவிட்டு சீதாதேவியை பத்திரமாக மீட்டார். அப்போது அன்னை சீதாதேவி ராமரிடம், இங்கு நான் இருந்த ஒவ்வொரு நாளிலும் என் கஷ்டங்களை காது கொடுத்து கேட்ட இந்த மருதாணி செடிக்கு ஏதாவது நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று கூறி மருதாணி செடியிடம் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டாள். எங்களுக்கு எதுவும் வேண்டாம். இன்று உன் முகத்தில் மகிழ்ச்சி தெரிகிறது. உன்னை போல் அனைத்து பெண்களும் மகிழ்ச்சியாக இருந்தாலே எங்களுக்கு அது போதும் என்றது மருதாணி செடி. அதற்கு சீதை, உன்னதமான உன் குணத்திற்கு நான் ஒரு வரம் தருகிறேன். உன்னை யார் பூஜிக்கிறார்களோ அல்லது யார் உன்னை கைகளில் வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சகல நன்மையும் கிடைக்கும். அவர்களின் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்ற வரத்தை தந்தார் சீதா பிராட்டி. அதனால்தான் இன்று எல்லா திருமண விழாக்களிலும் முந்தைய நாளில் மெகந்தி விழா நடத்துகிறார்கள். இதன் காரணம் ஸ்ரீ மகாலட்சுமியின் அருளாசி மணமக்களுக்கும் திருமணத்தில் கலந்து கொள்ளும் உறவினர் பெண்களுக்கும் கிடைக்கும் என்பது ஐதீகம்.